சரி அந்த பிரச்சனை சரி என்ன யாருன்னு கேட்கிற, நீ யாரு? அதான் நானும் கேட்கிறேன், நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எங்க இருந்து வர்றீங்க? உங்க குடும்பத்தை பத்தி நான் விசாரிக்கணும்னு வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் நாரத மகாமுனிவன். என்ன சொன்னீங்க? நாரதரா? ஆமா நானே. நீங்களா? இன்று போல் என்று தெய்வமே, எங்க இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து என்ன விஷயமா அப்படி வந்திருக்கீங்க? இங்கு ஒரு கழகம் நடத்த வேண்டும். இங்க கலகம் பண்றதுக்கு யாரு இருக்கா? ஒரு பிள்ளை இல்ல. 4 பேர் தான் நமக்கு 40,000 பேர் பார்த்ததுக்கு சமம். அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணே. ஆமா ஆமா. அதுக்கு மேலே வேணும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இல்லையா? சிரித்த முகம் ஸ்ரீதேவியமா இருக்கணும். கண்டிப்பா. எத்தனை இடத்துக்கு போயிருக்க? ஆமா. ஒளிபெருக்கிய பார்த்திருக்க? ஆமா. இப்படி சிரித்த முகத்தோடு இருந்திருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. இந்த குளூர்லயும் நம்ம அற்புதமான ஒளிபெருக்கிய. ஆமா ஆமா. பேர் என்ன? விநாயகா. விநாயகா. முழுமுதற் கடவுள் மூத்த பிள்ளை விநாயக பெருமான் பேரை வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அப்ப என்றும் மேட்டூர் பள்ளிப்பட்டி. மேட்டூர் பள்ளிப்பட்டி அற்புதமான ஒளிபெருக்கி நேத்தருக்கு நன்றி 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 நன்றி. ஏன்னா ஒளி பெருக்கியாத்தான் இருக்கணும், செலுத்தி இருந்துடக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிப்பட்டவங்களே அற்புதமான ஒளிபெருக்கி. சரி, அதெல்லாம் சரி, அதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. இவர் யாரு? அவர் யாரு? ஏதோ புள்ள பிடிக்க மாதிரி தெரியாரு. அப்படி கிடையாது, அவர்தான் சந்திர மோகன். சரி 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 சரி, அதெல்லாம் சரி. இப்ப நீங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கதான் வெளியுலகத்துக்கு எடுத்து கொடுக்க சொல்லக்கூடிய வகையில. ஆமா ஆமா. சரி சரி. தகவல் தொடர்பு. சரி சரி. இப்ப மேலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமாய்யா. உங்க பேரு நாரதர். நாரதர் தான். சரி, உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கவா? நல்ல விஷயமே கேளு. சங்கடப்பட மாட்டீங்கல்ல? பெரிய விஷயம். நான் சங்கடப்பட மாட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணது மாத்த வச்சிருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா நீங்க என்ன பாருங்களேன். சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சுப்பா இல்ல ஆகலப்பா அப்படின்னு விஷயத்த சொல்லணும். அப்படி சொல்லணுமா? கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, கல்யாணம் ஆகலப்பா. நான் கேட்கிற மாதிரியே அதை சொல்ற மாதிரியே சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆயிருச்சா ஆகலையா இப்படி சொல்லணுமா? சரி, உங்களுக்கு ஆயிருச்சா ஆகலையா? இல்லங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்கிறேன். ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்கிறேன். இப்படி ஒரு லூசையா சந்திக்கணும் இந்த குளூர்ல. கடவுளே நாராயணன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையாங்க? 1 இல்ல 2 இல்ல, ஏற்கனவே 52 பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்துட்டேன். பண்ண வச்சு நடத்துவார். பண்ண வச்சு எப்படி 52 இல்ல, இன்னும் 1002 வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வல்லமை எமக்கு உண்டு. என்னமோ உங்களுக்கு அப்படி இருக்கு. என்ன காரணம் கேளு. ரிஷி பிண்டம் ராத்தங்காது. சரி, ரிஷி பிண்டமாகப்பட்டது ஓர் இரவு கூட தங்காது. பார்த்தாலே போதும், பார்த்த உடனே குழந்தை உற்பத்தியாக வெளியில வந்துடும். ஆமா, இந்த சபையில் நடனம் ஆடுகிறது ரம்பை மேனகை திரோத்தமை ஊர்வசி. சரி, 4 பேர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நடனத்தை பார்த்து ரசிப்பதற்காக யமதர்மன் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார். யமதர்மன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவங்க 4 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப திரோத்தமை எண்ணிச்சு கூட மேலாடை சற்று விலகியது. சரி, அதை காமத்தால் உற்று நோக்கினான். அவன் பார்த்த காமத்தீயின் காரணமாக, அந்த பார்வையின் காரணமாக சரி அங்கே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அழகான குழந்தை. சரி, அதுவும் ஆம்பளை பிள்ளை, நல்ல பிள்ளை. சரி, ஆனா யாருக்கு? நான் ஒன்னே வழியா சொல்றேன், கதையில அங்க பிறந்த குழந்தை. சரி, அழகான குழந்தை, அற்புதமான குழந்தை. அழகுன்னா அழகு, அம்புட்டு அழகு. ஆனா புத்திசுவாதனம் இல்ல. யாருக்கு சொல்றீங்க? அந்த பிறந்த குழந்தைக்கியா? யாருன்னா அவன் தான் அனலாசுரன் நடிச்சப்படி ஒரு அரக்கனாக. சரி, அவன் என்ன பண்ணா, எல்லாரும் உயிரையும் பறிக்கக்கூடிய யமதர்மன். சரி, அந்த யமதர்மனுக்கு பிறந்த நாம சும்மா இருக்கலாமா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, சரி 30 கோடி தேவர்கள் 41 ரிஷியும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த கொடுமை தேவையா? சொல்லி 30 கோடி 41 ரிஷிமார்களும் சரி என் மாப்பிள்ளை விநாயக பெருமானம் சென்று முறையிட்டாங்க. அந்த விநாயகா சரி விநாயகரிடம் சென்று முறையிட்ட காரணத்தினாலே அவர் என்ன, அப்படியே இங்க வாடா, ஏன்டா பண்ணிக்கிற கதையில தயா அப்படி விநாயக பெருமானம் அனலாசுரனை கூப்பிட்டார். சரி, அவன் செவி மடுக்கல. ஆகா, இவனுக்கு என்னதான் சொன்னாலும் புத்திக்கு எட்டலை அப்படி சொல்லி வளைச்சு புடிச்சு சுருட்டி உள்ள முழுங்கிட்டார். அகில உலகமும் அண்ட சராசரமும் விநாயக பெருமானம் பிண்டத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு, அந்த வயிற்றுக்குள்ளதான் அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவரை விழுங்கணும்னு 30 கோடி தேவர்களுக்கும் 44 என்னாச்சு, எங்கும் வெப்பம் தாக்க ஆரம்பிச்சிச்சு. வெப்ப கனல் தாங்க முடியல, யாராலையும் தாங்க முடியல. அப்ப எல்லாரும் என்னென்னமோ மருந்து செடியெல்லாம் கொண்டு வந்து போட்டு பார்த்தாங்க, அந்த வெப்பம் தனித்த பாடில்லை. கடைசியில் அகிலாண்டோடு பிரம்மாண்ட நாய் அடிச்சக்கூடிய ஆதி வராசக்தி மாரியம்மா என்ன சொன்னா, நாகப்பெருமானுக்கு அருகம்புள்ள கொண்டு வந்து போடுங்கன்னா அருகம்புள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அந்த வெப்பம் தணிந்தது. விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்சி.
ஆமா சரி. அப்ப அருகம்புல்லுக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அது மட்டுமல்ல, சரி, விஷத்தையும் மறிக்கக்கூடிய ஒரு தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு. சரி சரி சரி. அப்படி அந்த இடத்துல சரி எங்க தேவலோகவாசியான யமதர்மன் அப்படி பார்த்த பார்வையில ஒரு குழந்தை பிறந்தது. நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியாகி வெளியில வந்துரும். நீங்க பார்த்தா வரும்னா நாங்க உன் பேச்சு சரியில்லையே. நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியாகி வெளியில வரும். நீங்க பார்த்தா வர நாங்க ஒழுக்கமா பேசுறா, அது செஞ்சாத்தே வரும். சரி, எப்படி வந்துருப்போம். சரி, அப்பா பேர் என்ன சாமி? பிரம்மா. என்ன வேலை படைக்கிறார்? எதை படைக்கிறார்? நால்வகை யோனிகளுக்கு தோற்றம் 84 லட்சம் சீவராசிகள். எல்லா ஜீவராசி படைக்கிறது உங்க அப்பா தான். எங்க அப்பா. மண்ணை படைச்சது என் தந்தை. என்ன படைச்சது? என் பிதா. என்ன படைச்சது? எங்க அப்பா. எங்க அப்பா. எங்க அப்பா. மட்டையை படைச்சது. எங்க அப்பா. கொட்டையை படைச்சது. என் தந்தை. கோழியை படைச்சது. எங்க அப்பா. குஞ்ச படைச்சது. எனது பிதா. நல்லா இருக்கு சாமி. என் குஞ்ச லேசா பெருசா. குஞ்ச படைச்சது யாரு? என் அப்பா தான். ஏன் அப்படி உங்க அப்பனுக்கு என்ன திங்கிற சொத்துல மண்ணலி போட்டதா? அவர் ஜோரே சாப்பிட மாட்டாரடா. அப்புறம் எதுக்கு அப்புறம் ஏன் அப்படி படைக்கணும்? இல்ல எதுக்கு வஞ்சகமா? நீ முன்பிரிவில் என்ன பாவம் செய்தாதோ அதற்கு தகுந்த தண்டனை. ஒரு அளவு பயன் விதி வலிது. ஒரு கர்ம பலனை அனுபவிச்சு தாண்டா ஆகணும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறு யாரம்மா. விதி மூழ்வினை பயன் கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். ஒரு சாணாவது படைக்கப்படாது. என்ன அப்படி உங்க அப்பா கிட்ட சொல்லி லேசா நீட்டி விட சொல்லுங்க சார். ரொம்ப சரி சார், விருப்பப்பட்டா உங்க அப்பா கிட்ட சொன்னா தெரியாது. கோவப்படாம. அம்மா நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்காங்க. என்ன வேலை பாக்குறாங்க? கல்வி தரக்கூடிய வேலை. எங்க இருக்காங்க? வாயில இருக்காங்க. ஒரு பேசுனதானே எரிச்ச மாதிரி வருது. அப்புறம் என்ன வாயில இருக்காங்கன்னா என்ன கக்கூசா? உண்மைதாயா. எப்படி வாயில இருக்கா? உன்னிலும் இருக்கின்றால் என்னிலும் இருக்கின்ற நாவை தட்டி கொண்டிருப்பவள், பேசும் சக்தி கொடுக்கக்கூடிய கலைவாணி, நாமகள், சரஸ்வதி, இசைச்செல்வி, தமிழ்ச்செல்வி. கையில வச்சிருக்கிறார் என்ன? அது சத்த தாள கட்டை. 2 நாளைக்கு தாரியலா? எதுக்கு? இந்த உட்கார்ந்து இருக்காருங்க நடுவரா, பெட்டிக்காருக்கு காய் அடிக்கணும் சாமி. அந்த வேலையும் பாத்துக்கிட்டு தெரியா நீ? ஆமா ஆமா. அது எப்படி எங்க அடிங்க பாப்பா? இப்படி அடிக்க சுழட்டி அடிக்கணும் நல்லா. கல 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 கல. சரி, கோச்சுக்காது. ஓ வேலை என்கிட்ட சொல்லாதடா. சரி 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 சாமி. வேற பாட்டுக்கு வாசம் சிரிப்பா சிரிக்க. ஆமா, இப்ப நிறைய சிரிக்க போறாங்க. சரி சரி சரி. நான் இவ்வளவு நேரம் கேட்டார்ல, ஆமா, நம்ம பதில் சொன்னோம்ல. சரி, இப்ப நம்ம கேட்கறதுக்கு அவர் சொல்லுவாரா? தாராள மத்தக்காரன் கேட்போமே உங்க விருப்பத்தோட. சரி, நீ யாரு? இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். நீ சொந்தக்காரனா, வேலைக்காரனா, காவக்காரனா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? காவலுக்கு வந்திருக்கேன். நீ காவலுக்கு வந்திருக்கியா, வேலைக்கு வந்திருக்கியா, ஏவலுக்கு வந்திருக்கியா, அதுக்கு நான் கேட்கல. சரி, நீ யார்? மனுஷன். நீ மனுஷனா, மிருகமா, பறவையா, ஊர்வனவா, தாவரமா, அதை பத்தியே நான் கேட்கல. நீ யாரு? எங்க ஆத்தாள் அப்பனுக்கு பிள்ளை. நீ உங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிள்ளையா, உங்க சித்தப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பிள்ளையா, உங்க பெரியம்மாவுக்கு சித்தப்பாவுக்கு பிள்ளையா, அதை பத்தி நான் கேட்கல. சரி, நீ யார்? என் தங்கச்சி வள்ளிக்கு அண்ணன். ஓ தங்கச்சி வள்ளிக்கு அண்ணனா இல்ல தம்பிக்கு அண்ணனா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? விடிய விடிய கேட்டாலும் இப்படித்தான். விடிய விடிய கேட்கறா, விடியாம கேட்கறா, அதை பத்தி நான் கேட்கல. பதிலே இதுதானே? பதிலே அதுதானா? கேள்வி அதுதான்றத பத்தி நான் கேட்கல. இதுதாங்க பதிலே. நாராயணா. சரி, அந்த பிரச்சனை விட்டுரு. நீ யாருக்கு பிறந்த? நான் பிறந்தது எங்க அப்பனுக்கு. அப்ப உங்க அத்தா மக்கள பேசுனா அப்புறம் கடுப்பு வருமா இல்லையா? அப்பனுக்கு தான் பிறந்தேன். எந்த வழியா பிறந்த? முன் வழியா இல்ல பின் வழியா இல்ல வாய் வழியா, காது வழியா, செவி வழியா? என்ன? இப்ப நான் இருக்கேன். சரி, நான் எங்க அப்பாவோட தொடையில உற்பத்தியாக்கப்பட்டவன். ஒரே ஆம்பளைக்கு பிறந்தவன். உங்க அப்பா தொடை. உங்க குலக்கடவுள் யாரு? முருகன். அவர் என்ன வளர்ச்சியுடன் நெற்றிக்கல் இருந்து வந்தவர். சரி, அது அவர் கண்ணில இருந்து வந்தார். அது மாதிரி. சரி, உங்க அப்பா உன்னை எதுல இருந்து வந்தாரு? நீங்க எதுல இருந்து வந்தீங்க? நான் எங்க அப்பாவோட தொடையில இருந்து வந்தேன். நான் எங்க ஆத்தா இடையில வந்தேன். ஓ, நீ என்ன சொன்ன? எங்க அப்பனுக்கு பிறந்து சொன்ன. இப்ப நீ பிறந்தது யாருக்கு? நான் பிறந்தது எங்க ஆத்தாவுக்கு. அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல? அப்பனுக்கு தான் அப்புறம் ஊர் கோயிலுக்கா வந்தேன். அட நாராயணா. ஐயா, புரியுற மாதிரி சொல்லவா? 2 பேரும் சேர்ந்து பத்தாங்க. ஓ, 2 பேரும் சேர்ந்து. எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும். எதுக்கு சேர்ந்தாங்க? என்ன கன்றாவி, அவங்க பேசாம கிடந்திருந்தா நான் இங்க வந்திருப்பேனா?
சரி, சேர்வதற்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா எல்லாரும் போய் சும்மா சேர முடியுமா? எல்லாரும் போய் சேர முடியுமா? அதற்கான அங்கீகாரம் என்ன? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மட்டும்தான் சேர முடியும். புருஷன் என்றால் என்ன, பொண்டாட்டி என்றால் என்ன? புருஷன் என்னன்னா பொண்டாட்டினா என்னன்னா கணவன் மனைவி 2 பேரும் அந்த தாலி கட்டிக்கிடுவாங்க. ஓஹோ, தாலி கட்டுறாங்க. ஆமா ஆமா, நல்ல கதையா இருக்கையா. யார் தாலி கட்டினா? அடுத்த கதையில நல்லா இழுச்சுக்கிட்டு கேப்பியா? யார் தாலி கட்டினா? எங்க அப்பா கட்டினாரு, எங்க ஆத்தா இது இல்ல. இவ்வளவு நேரம் இவர் கேட்கும்போது நான் பதில் சொன்னேன்ல. சரி சரி சொல்றேன், நான் சொல்றேன். அப்புறம் ஏன் இப்ப கோவப்படுறீங்க? கோவப்படல. யாருக்கு யார் தாலி கட்டினா? எங்க அப்பா எங்க ஆத்தா கழுத்துல கட்டினாரு. கழுத்துல கட்டினாரு? ஆமா. தாலிய எத்தனை முடிச்சு போட்டாங்க? 3 முடிச்சு. முடிச்சு யார் போட்டா? மூத்தர வருது, போயிட்டு வந்துடுறா. சொல்லியா? அவளை கூப்பிட்டு சேர்த்த பேசுறேன். யாரு? என்கிட்ட கேள்வி விடுறது நீதானே? சரி சரி சரி. முடிச்சு யாரையா போட்டா? முடிச்சு எங்க அப்பா. 2வது முடிச்சு எங்க அத்தை. 3வது முடிச்சு சொந்தக்காரங்க. சரி, முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் எங்க போனாங்க? அந்த முதலீடு வாடகைக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சு பெத்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க. அது இல்லை, நீங்க தானே அது சொல்லுங்க. என்ன சொல்றாரு? தூங்கிட்டு. ஓஹோ, தூக்கிட்டு இருக்காங்களா? சரி சரி சரி. தூங்கிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன் இங்களை வர சொன்னீங்க? நாங்க வாட்டுக்கு அங்கிட்டு வேற ஊர்ல இருந்திருப்போம்ல. ஆமா. நாராயணா. சொல்லுங்க சார். சரி சரி. பிறந்தது எங்க அப்பாவும் ஆத்தா. பிறந்துட்டீங்க. ஆமா. தாலி எங்க கட்டினது சொன்னீங்க? தாலி வந்து கழுத்துல தாலி கட்டினாங்க. ஆமா. கழுத்துல தாலி கட்டினா நீங்க எங்க பிறந்தீங்க? நான் இங்க பிறந்தேன். இங்க தாலி கட்டினா அங்க போய் எப்படி பிறப்பீங்க? தாலி கட்டினது இங்க, ஆனா பிறந்தது இங்கன்னு சொல்றேன். அதைத்தான் தாலி எங்க கட்டுவோம், வயிற்று போய் எப்படி பிறப்பீங்கன்னு. செஞ்சது இங்க தானே. என்ன செஞ்சாங்க? முடியாத ஏன் போட்டுக்கிட்டு அழுத்துக்கிட்டு. சரி, தாலி முடிச்சு போட்டது உங்க அப்பாவும் அம்மாங்க போனாங்க. சரி. 2வது முடிச்சு போட்டது யாரு? 2வது முடிச்சு எங்க அத்தை. சரி, முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாங்க அங்க போகுது. 2வது முடிச்சு போட்ட உங்க அத்தை அங்க போல. எதுக்கு? அந்த முதலீடு வரைக்கும். ஆமா. அடையாங்க நீங்க வேற. உங்க அத்தை பிறந்த நீங்க அத்தைக்கு பிறந்திருப்பீங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கு மட்டும்தான் பிறக்க சேர முடியும். என்னமா சொல்றாரு அவர் கேளு. வேற யாரும் சொல்ல முடியாது. உங்களை ஒரு நீங்க பேசு. போற ஊருக்கெல்லாம் ஒண்ணு வந்து சேர்ந்து. ஆமா ஆமா. சரி சரி, பொறுமையா பேசுறேன். சரி சரி. பொறுமையா பேசணுமா? மெதுவா மெதுவா. பொறுமையா பேச சொல்லிட்டு அவரு கத்துறாரு. அதானே, பொறுமை எங்களை பேச சொல்லிட்டு அவரு கத்துறாரு. ஆமா, சொல்லுங்க சாமி. எது நீதாயா பேசுறது? அதானே. சரி 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 சரி, உட்காருங்க உட்காருங்க. சரி 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 உட்காருங்க. சரி மெதுவா பேசுவான். சரியா? வேலிமலை சாரல். ஏய், ரொம்ப அதட்ட போயா. ஒரே தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க புடுங்கி மாதிரி. போயா பேசாம. என்ன ஆறு ஓரணுக்கிட்டு சொல்லி நீ வேணா நீ சொல்றீங்களா? வள்ளி யாரு? வள்ளி வந்து என் தங்கச்சி. சரி, உங்க ஆளு நீங்க. அவங்க யாரு? அது வந்து எனக்கு தோதுமாது. தோதுமாதுன்னா எரிபிடிக்கு வேலைக்கு. சரி, வள்ளியை அழைத்து வருவீங்களா? அழைத்து வர்றேமே. ஆசீர்வாதம் கொடுக்குறேன். வாடா செல்லம். செல்லம் சிந்து சிந்து. அன்பண்ணார் அவர்கள் எங்கள் இருவருக்கும் தலா 20 ரூபாய் அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்துகிறார்கள். அன்புள்ளத்திற்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். வாமா. காவலுக்கு இதுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்காரு? என்னதே சொல்லுவார். என்ன சொல்லு? நாரத மகாமுனிவர். அது என்ன சொரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவியா? வந்திருக்காரு. அவர்தான் கையடிச்சாங்க.
வாருங்கள் சாமி ஐயா வாங்க ஐயா சாமி சாமி சரியான சரியான கலரு பிரம்மச்சாரி வணக்கம்மா நன்றி சொல்லு பேர்லாம் சொல்லுங்க அண்ணனுக்கு நன்றி அன்பளி பொலி தன் பாப்பா நன்றி ஏனாமா சரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அருகே விளையா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அருகே விளையா மாமா இந்த பொம்பளையே பாத்தினே அருகே விளையா மாமா சச்சமடே நான் இருக்காச்சா அதோடு பார்த்தாங்க மறந்தாச்சா சச்சமடே நான் இருக்காச்சா அதோடு பார்த்தாங்க மறந்தாச்சா சாமி பொழைக்க தெரியாத ஆளா இருக்காரு வாங்க சாமி வாங்க இந்த பிள்ளை வருது இல்ல ஒரு சென்னை ஊசி போட மாட்டீங்களா என்ன உனக்கு ஏன்னு கேக்குறேன் ஒதுங்கி ஒதுங்கி போகாதீங்க சிரமமா இருந்துன்னா வீணியை கலட்டி வச்சுட்டு ஒரு குத்து குத்துங்க இந்த குளிர் காலத்து எப்படி இருக்கு ஓ கடவுளே கையை போட்டு எதுக்குள்ள விட்டு கிடக்கிறேன் பாரு ஓ உங்கள் இருவருக்கும் சரிங்க சாமி வாழ்க வாழ்க சரி 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 வெளியே அழைத்தீங்களா தங்கச்சி எங்க உன்னுடைய ஆட்டத்தை ரசிக்கலாம் நான் பார்த்தேன் பார்த்தேன் எங்க அது எப்படி அந்த நளினத்தை பார்ப்போம் இப்படி வந்துடுறேன் வசந்த காலங்கள் ரசிந்து ஆடுங்கள் வசந்த காலைகள் ரசிந்து ஆடுங்கள் புதுவிதமான மலர்களை நீங்கள் நதிகளிலாடி கருதினை பாடி அசைத்து அசைத்து ஆடுங்கள் அசைத்து அசைத்து ஆடுங்கள் கருவண்டு நடனம் தருகின்ற ஒரு ஏகாந்தரம் தென்பாங்கி பாடே மலையில் தெளியும் போது குறைகள் நாகம் தீர்த்திடுமோ போரின் போதை பாதம் போது வெள்ளம் தாங்கிடுமோ வெள்ளம் தாங்கிடுமோ வசந்த காலைகள் செய்து பாருங்கள் புதுவிதமான மலர்களை நீங்கள் நதிகளிலாடி கவிப்பட பாடி அசைத்து அசைத்து ஆடுங்கள் அசைத்து அசைத்து ஆடுங்கள் ஆமா நம்ம இடத்துக்கு தங்கச்சி வழி அழைத்து வாருங்கள் தங்கச்சி ஒரு நாட்டியத்தை பார்த்ததே இல்லையே போலாகிறேன்
ஒத்தையில நிக்கிற கண்ணே நித்திரையும் கெட்டது கண்ணே ஒத்தையில நிக்கிற கண்ணே நித்திரையும் கெட்டது மனைக்குள் பாட்டு ஒன்று கேட்டால் தருவாயா தனிமையில் நின்று ஒன்று கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் தான் அதை கேட்டு பாரமா மல்லிகையே மல்லிகையே போதாக போ வரும் தென்றலையே நீ சேர்ந்து என் மனது ராத்திரியில் எத்தனை தொல்லை என்பதது என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை செண்பகமும் மல்லிகை மட்டும் வந்து வந்து வாட்டுகின்றே செண்பகமும் மல்லிகை மட்டும் வந்து வந்து வாட்டுகின்றே கனவினு கூட இங்கே நீயே வரும் நேரம் கனவினு பாடும் இந்த தேனம் கடந்தோடும் மீண்டும் மீண்டும் தான் அதை ஆசை தீருமா மல்லிகையே மல்லிகையே போதாக போ வரும் தென்றலையே நீ சேர்த்துக்கோ தங்கச்சி அண்ணன் பண்ற வேலை நம்ம இடத்துக்கு என்ன அண்ணனோ நீ என்ன நான் இந்த மகாமணி இருந்த தேவலோக வாசி அப்படியா ஆமா நம்ம இடத்துக்கு ஆமாமா நாலு உங்களுக்கு தெரிஞ்சா ஆமா. உங்களுக்கு தெரிஞ்சா ம். இப்ப எங்களுக்கு தெரிய வர பார்க்க வந்து அழைத்து வருகிறாய் வருங்கள் சுவாமி அழைத்து வா அண்ணா, அழைத்து வா. ராகவனே ரமணா ரகுநாதா ராகவணி ரமண ரகுநாதா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா கல்லான பெண்ணோட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்ணிலே எழுந்தாலே மண்ணிலே வைதேனாதா குடமலை வாசா வளர்மணி நாதா அன்பை தா ராகவணி ரமண ரகுநாதா யாகேசர் முடி நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திர தசரத ராமா அன்பை தா ராகவணி ரமண ரகுநாதா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரதா ராகவனே ரமணா ரகுநாதா புண்ணியமே உருவான முனிய புணத்தில் எழுதலும் பூரண ஆகம வித்யாமன் ஞான போதா எழுதலும் அரசத்துடன் சுவாமியை எழுந்தலும் ஆசைவருப்பு நீக்கி அருந்தவும் புரியும் ஐயா எழுந்தலும் சுவாமி தாங்கள் என்னோட இடத்திற்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் என்று தெரியவில்லை ஆதலால் இந்த சிறியவள் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் அம்மா நல்லாசிரியர் பல மெய்தான் அரும்பி விதி விதித்து கைதான் தலை வைத்து கண்ணை ததும்பி கருத்தில் இடம்பிடித்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது.
இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டோமானால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதல் கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதல் கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்தாடை பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது கசப்பு தம்பதாக இருக்கும். நடுவில் உள்ள பகுதியை கடித்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். கடைசியில் உள்ள அந்த தூர்ப்பாகத்தை கடித்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயாக நினைத்து வணங்கினாயா, தந்தையாக நினைத்து வணங்கினாயா, குருவாக நினைத்து வணங்கினாயா, தெய்வமாக நினைத்து வணங்கினாயா, அல்லது விருந்தினராக நினைத்து வணங்கினாயா என்று தெரிந்து கொள்ளும் வகைகளே மரபத வரத்திலேறி மரபதை தொழில் வைத்து மரத்தினால் வரத்தை குத்தி மரபத வரத்தை கண்டு மரபது வழியே சென்று வடவடை கேட்கும் போது மரம் அது கண்ட மாதர் மரபுடன் மரமடைத்தார். கேட்பட்ட வரவேற்பை நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது. என்னை வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் உலகினை கண்டேனம்மா, உலகினை கண்டீரம்மா, என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரே உயிரில் ஒளியே, உலகினை கண்டீரம்மா. நீ நடப்பது நாட்டியமே, பூங்காட்டிலே சிரிப்பது நீ நடப்பது நாட்டியமே, சங்கீதம் நீ சிரிப்பது காவியமே, அன்புக்கு 100 ஆசைக்கு 100 கோத்துடன் காருமே, உயிரில் ஒளி உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று கல்லை கொட்டி அது தாய்மையை கொண்டாடுது, அம்மாவில் ஒரு கள்ளு கொட்டி தன் தாய்மையை கொண்டாடுவே, பூவென்று ஒரு சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவே, எங்களோடு பாசம் ஆறாகும் போது அன்போடு நேசம் ஆகுமே, உயிரில் ஒளி உலகினை கண்டேனம்மா. வெள்ளைக்கிளை கொடுத்து வெள்ளைப்படை கொண்டு வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசனோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவளாம். கலைவர்களின் அருளால் கவிபாடும் வல்லமை பொருந்திய பெண்மகளே, என் நாங்களத்தின் நன்மகளே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க. குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உங்களோட சொல் விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன், கேட்கலாமா? திரேதா திரேதா துபர கழிவான சொல்லக்கூடிய 4 சுற்றி வரக்கூடியவர் தாங்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஏடறியேன் எழுத்தில் நிற்கும் இடத்தில் சில பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள். தாராளமாக கேளுங்கள். ஏராளமான பதில்களை தருகிறேன் என்பது கூட கற்றது கைமளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமனதை என்று கற்று ஓதுகிறார் தங்களுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி. அந்த அம்மாவை இன்னும் அயகுருவன் வழியில் அமர்ந்து கொண்டு உலக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நானோ சிறியவள் என்கிட்ட கேட்கணும் நினைக்கிறீங்க சுவாமி. கேளுங்க, தெரிஞ்சதை சொல்றேன். தெரியலையா தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. பதவி வரும் பொழுது பணிவு அவசியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வகையிலே உங்களுடைய பணிவை நான் பாராட்டுகின்றேன். இதோ நீ கூறக்கூடிய பதிலுக்குரிய முதல் கேள்வி. மண்டபீடு கற்களே மொழி மாதே, மடுவிலி கற்களே மொழி மாதே, மடுவிலி மண்டபீடு கற்கள் மொழி மாதே மாதே மாதே, மடுவிலி கற்களே மாதே மாதே,
வைக்கும் பவர்வரை வெங்கடன் நிறுவனக்காம் ஆர்க்குபவர் என இழக்காம் பார்க்குள் தற்கப்படாக எடுத்தவள் நிறுவதின் காதமலை தொண்டை நாடக நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த வன்மகளை வெள்ளில் விடுபட்டு வரையும் கனி போல சொல்லில் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதினொழுத்து செந்தமிழ் பெண்ணை அழகு அறிவு அமைதி இம்மூன்று ஒருங்கே அமைப்பற்ற அரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பக்கமிட சொல்வாங்க அதிசயமாக குறிஞ்சிபலர் அப்பப்பட்ட குறிஞ்சிபல புத்துக்கழகம் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது இன்னும் உங்களிடம் கேட்கலாமா தாராளமாக. தந்தையின் பெயர் தந்தை பேர் தாயின் பெயர் நங்கை மோகினி, உடைய பெயர் என் பேர் வள்ளி. உடன் பிறந்தார் பிறந்தவர் யாரும் கிடையாது, பிறவாத ஒரு 7 பேர் உண்டு. இங்கு எதற்காக வந்திருக்கின்றேன்? காவலுக்காக. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? செந்தினை கருதினை எதிரிகள். செந்தனை யாருக்கு கருந்தனை யாருக்கு? செந்தினை என் சேகன் வடிவனுக்கும் கருந்தினை எங்களுக்குமாக. காவலுக்கு வந்து காவலை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? காவலுக்கு வந்து காவலிலே பரணமைத்து கொடுத்திருக்கிற தந்தை பரன் மீது ஏறி நின்று பறவைகளை கவனிலே தேனும் திணை மாவு சேர்ந்த உருண்டைகளை வைத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கும் விதமாக ஜீவகாருண்ய முறையில் பறவைகளை இங்கே ஓட்டி கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஜீவகாருண்ய முறையில எப்படி பறவைகளை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்? என்ன சொல்லி ஓட்டுறீங்க? ஆனலம் சோ என்று வானம்பாடி பறவைகளை கானம்பாடி நாங்கள் ஓட்டி கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஏன்னா ஒரு காலத்துல வில்லால் அடித்தான் அசுரனாகப்பட்டவன் எதற்காக? பாசுபத கணையை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக. பிரம்பால் அடித்தான் அரிமர்த்தன பாண்டியனாகப்பட்டவன் ஏன்? பிட்டுக்கு மனுஷனுக்கு பொழுது சிவபெருமான் அணைய கட்டணும் குறுக்குமருக்குமா விளையாட்டு காமிச்சிருந்தா அதனால பிரம்பால் அடித்தார்கள். செருப்பால் மதித்தான் தென்னப்பனாகப்பட்டவன் அவன் 63 நாயன்மார்களை கண்ணப்ப நாயனார் அப்படின்னு திகழ்ந்தான். ஆனா சொல்லால் அடிச்சா நக்கீரனாகப்பட்டவன் நெற்றிக்கல் திறப்பினும் குற்றம் குற்றமே. இப்படி வெள்ளால் அடிச்ச அர்ஜுனன் அழியல, பிரம்பால் அடித்த அரிமத்திர பாண்டியன் அழியல, செருப்பால் அடிச்ச தென்னப்பன் அழியல, ஆனா சொல்லால் அடிச்ச நக்கீர மட்டும் எரிஞ்சு சாம்பலானா. இருந்தாலும் அவனுக்கும் திரு முருகாற்றுப்படை இயற்றுவதற்கான ஒரு சிறப்பு கிடைத்தது. அதை போன்று பறவைகளை நான் சொல்லால விரட்டேன் அப்படின்னு சொன்ன காரணத்தாலே அந்த நக்கீரனுக்கு எப்படி ஒரு சிறப்பு கிடைத்ததோ அதை போன்று உமக்கும் ஒரு சிறப்பு உண்டாகட்டும். நீங்க சொன்னது போலவே அவர்கள் எல்லாம் அழிந்து வாழ்ந்தவர்களாக இருந்து, அதாவது அழியாது வாழ்ந்தவர்கள். ஆனா நக்கீரனாக கூடியவன் அழிந்து வாழ்ந்தவன் இல்லையா? இன்னைக்கும் திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லக்கூடியது, இன்னைக்கும் பூவுலகில் எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அன்று சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருக்காது போயிருந்தால் இன்றைக்கு நமக்கு ஒரு திருமுருகாற்றுப்படை கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடைத்திருக்காது. ஏன்னா திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது, ஏன்னா நக்கீரனாகப்பட்டவன் அவன் முருகப்பெருமானை வணங்குபடி. ஏன்னா நக்கீரன் ஒரு சிவபக்தன், சிவனையே வணங்கி கொண்டிருந்தான். முருகனை வணங்க வேண்டும், அவனை எப்படியாவது வணங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக முருகப்பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவலோகத்திலிருந்து ஒரு பூதத்தை வரவழைக்கின்றார். அந்த பூதமாகப்பட்டது திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்றது. அந்த பூதம் சிவநிந்தை, அதாவது சிவபூசை செய்யும் பொழுது தவறு எவர்கள் செய்கின்றார்களோ அவரை பிடிச்சிட்டு வந்து குகையில் அடைச்சு வச்சிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தது. அந்த குகையிலே இந்த பூதமாகப்பட்டது 999 பேரை அடைத்து வைத்திருக்கின்றது. இன்னும் ஒரே ஒரு ஆள் வேணும். அப்ப யாரா நாம கொண்டு வருவதற்கு தகுதியான அப்படி சொல்லி இந்த பூதம் அங்குமிங்குமா அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நக்கீரனாகப்பட்டவன் அந்த திருப்பரங்குன்றத்தில் கூடிய சரவண பொய்கையிலே சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல இந்த பூதம் அங்க வருது. அப்படி ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து அந்த மரத்திலிருந்து ஒரு இலையை கீழே பறிச்சு போடுது. இந்த இலையில ஒரு பகுதி மஞ்சளாகவும் ஒரு பகுதி சிவப்பாகவும் இருக்கிறது. ஒரு பகுதி பாதி தண்ணிக்குள்ளையும் பாதி தரையிலும் இருக்கிறது. இந்த தரையில இருக்கிற பகுதி பறவையாகவும் தண்ணிக்குள்ள இருக்கிற பகுதி மீனாகவும் மாறி இருக்கின்றது. இந்த மீன் என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ள இருக்குது. இந்த பறவை என்ன பண்ணுது? கரையில் இருக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி இருக்கும் பொழுது இதை உற்று நோக்கி பூசை செய்து கொண்டிருந்த நக்கீரர் பார்க்கின்றார். என்னடா இது வித்தியாசமான ஒரு ஜீவனா இருக்கு, அது பறவையா இல்ல மீனா அப்படின்னு பார்க்க முடியல. பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் இருக்கின்றது. தண்ணிக்கிளை இருக்குது, கரையில் இருக்குது, மாத்தி மாத்தி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கவனச்சிறல் ஏற்பட்டது. சிவனை வணங்காமல் இதை பார்த்து கொண்டிருந்தார். இப்படி பார்த்து கொண்டிருந்த காரணத்தினாலே இதுதான் தக்க தருணம் என்று அந்த பூதம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. நக்கீரனை தூக்கி சென்று விட்டது. தூக்கி சென்று போய் அந்த குகையிலே அடைக்கின்றது. அந்த குகையில ஏற்கனவே 999 பேர் இருக்கின்றார்கள். 1000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 1000 பேரையும் நாம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த பூதம் என்ன பண்ணுச்சு? அந்த குகையில போய் அடைச்சு வச்சிச்சு.
சரி, ஏதாவது உணவு முன்பதற்கு முன்பாக நாம சாப்பிடணும், ஏதாவது குளிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பூதம் என்ன பண்ணுச்சு, அந்த 1000 பேரும் அடித்து வைத்து விட்டு குளிப்பதற்காக நீராடுவதற்காக சென்று விட்டது. அப்ப அங்கிருந்த அந்த 999 பேரும் நக்கீரனை பார்த்து சொல்றாங்க, ஐயா, நாங்க 999 பேரும் இதுவரைக்கும் நல்லா இருந்தோம். அந்த பூதமாகப்பட்டது எங்களுக்கு வேண்டிய உணவு பதார்த்தங்கள் அனைத்தையும், பழங்கள், கனிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. எந்தவித குறைவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு இங்க ஒரு ஆள் வந்த காரணத்தினால 1000 பேர் ஆகி போச்சு. உங்களை சுத்தி எங்க எல்லாரையும் அந்த பூதம் விழுங்க போகுது. அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை நீங்க தான் அந்த பூதத்திலிருந்து நம்ம எல்லாரும் தப்பிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, 999 பேரும் நக்கீரிடம் சொன்னார்கள். அப்பதான் நக்கீரன் என்ன பண்ணா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யார் என்று சொன்னால் முருகப்பெருமானாகப்பட்டவன். அந்த முருகப்பெருமான் அழைக்கின்றான். முருகப்பெருமான் வந்து அந்த பூதத்தை அழித்து விட்டு அந்த 1000, அதாவது 999 பேரையும் நக்கீரனையும் சேர்த்து காப்பாற்றுகிறார். அப்படி காப்பாற்றிய பிறகுதான் முருகன் அடியெடுத்து கொடுக்க திரு முருகாற்றுப்படை ஈற்றுவதற்கான ஒரு காரணம் ஏற்பட்டது. அது மாதிரி முதலே சொன்ன உமக்கு ஒரு சிறப்பு உண்டாகட்டும் என்று இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்க சொன்னது போலவே சிவபெருமானை வணங்கியவர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்பதை எதற்காக சிவபெருமான் கூறினார் என்று சொன்னால், முருகன் வேறல்ல சிவபெருமான் வேறல்ல என்பதற்கு முன் தோன்றாக, அதாவது சிவபெருமானாக கூடியவர்கள் எப்படி அந்த முருகப்பெருமானை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் ஈன்றெடுத்தார் அப்படின்னா, அந்த முருகப்பெருமான் யாராக இருந்தால் முற்பிறவில்லை என்ற பொழுது தங்களுடைய அண்ணனாக இருந்த ஜனத்குமாராக இருந்தவரே முருகனாக அவதரித்தார் என்பது புராண கதையினுடைய கூற்று இருக்கா இல்லையா? ஏன்னா பிறக்கும் பொழுது பிரம்மஞானியாக பிறந்தவர் யாரு? ஜனத்குமாராக கூடியவர். அப்ப அந்த பிரம்மஞானியை பார்க்க வேண்டும் என்று சிவபெருமான் போன பொழுது எல்லோருக்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமான், ஆனா சிவனுக்கே வரத்தை கொடுத்தார் யாரு? அவர்தான் ஜனத்குமாராக கூடியவர். என்ன வரம் கொடுத்தார் என்று சொன்னால், நான் எந்த பெண்ணுடன் கூடாது நான் தோற்றுவிக்கப்பட வேண்டும், ஆணுக்கு பிறக்க வேண்டும் என்ற பொழுதுதான் அங்கே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் அங்கே முருகப்பெருமானாக கூடியவர். அந்த முருகப்பெருமானிலே 3 தெய்வங்களும் உள்ளடங்கு என்று சொன்னால், மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருக்தன், கா என்றால் கமலாச்சரன். அப்ப 30 தேவர்களையும் அந்த முருகனுடைய அந்த வழிபாட்டினரே நம்ம அடையக்கூடும் என்பதே அந்த முருகன் என்ன சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தில் அடைந்திருக்கிறது. அப்ப சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றியிருந்தாலும் கூட அந்த நெற்றிக்கண் யாருடையது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது ஆதிபராசக்தியுடைய நெற்றிக்கண்ணாக கூடியது. அப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நெற்றிக்கண்ணில் தோற்றுவிக்கப்பட்டவர் முருகப்பெருமான் சொல்லப்படுறோம், ஆனா பெண் இல்லாது பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஆனா அந்த நெற்றிக்கண்ணு பெண் தானே. அப்ப அந்த நெற்றிக்கண்ணில் பிறந்ததுனால் அப்ப அவர் ஆணுக்கு பிறந்தாரா பெண்ணுக்கு பிறந்தாரா என்று, ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்ந்தா பிறந்தாரா? நல்ல விஷயம். ஏன்னா முருகப்பெருமானுடைய பிறப்பில் இன்னும் பல ரகசியங்கள் இருக்கிறது. ஏன்னா கவிஞனின் கற்பனையில் காகித பூவுக்கும் நறுமணம் உண்டு என்று சொல்லிக்கிறார். ஒரு கவிஞன் என்ன பண்றான், நிலவை பார்த்து பெண்ணே என்கின்றான். இன்னொரு கவிஞன் என்ன சொல்றான், அதே நிலவை ஆணாக சந்திரன் என்று வர்ணிக்கின்றான். அது அவருடைய எண்ணங்களை போன்ற சிவபுராணம் அப்படி எடுத்துக்கொண்டவானால் அதில் சிவன் தான் மிகுந்தவன், அவன் தான் சிறந்தவன் அப்படின்னு சிவனை பற்றியே பெருமையாக சொல்வார்கள். இப்ப விஷ்ணு புராணம் அப்படி எடுத்துக்கொண்டாம திருமாலை பற்றியே பெருமையாக சொல்வார்கள். அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தான் எல்லாமே அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி விநாயக புராணம் என்று எடுத்துக்கொண்டானால் அந்த விநாயக பெருமான் எல்லாத்தையும் படைச்சான், என்ன அகில உலகம் என்ற சரசம் அவனுக்குள்ளதான் நடக்கும் அப்படின்னு விநாயக பெருமான் அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவி பாகவதம் என்று சொல்லக்கூடிய இந்த பாகவத புராணத்தை எடுத்தால் தேவியாகப்பட்டவளால் முதல்ல தோன்றினால் அவள் தான் எல்லோரையும் படைத்தாள் அப்படின்னு அந்த புராணம். இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதியபடி ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. இருந்தாலும் இப்ப முருகப்பெருமான் அது ஆணுக்கு பெண்ணுக்கு பிறதானா? நெற்றிக்கல் நீங்க சொன்ன மாதிரி தேவி பாகவத கூற்றுப்படி மூவரையும் படைக்கின்றால் ஆதிபராசக்தியாகப்பட்டவள். கண்ணனை அண்ணன் என்று ஏற்றுக்கொண்டால் அவர் கண்ணே என்று வந்த காரணத்தினால் தன்னுடைய கண்ணை கொடுத்தாள் யாருக்கு? சிவனுக்கு. இது அதாவது பாகவதத்துடைய கணக்கு. என கண்ணை கொடுத்துட்டாலும் இடம் மாறிவிட்டது. இருப்பது எங்கே? ஏன்னா சிவனுக்குள் சக்தி, சக்திக்குள் சிவன். சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. நெற்றி கண்ணு மட்டும் கிடையாது, அவனுடைய இடது பாகத்துல உடம்புல சரிபாதி சக்தியும் அடக்கம். இருந்தாலும் எப்படி இதற்கான காரணம் அப்படின்னா, சிவனுடைய நெற்றிக்கல் 6 தீப்பொறிகள் வருகின்றது. 6 தீப்பொறிகளை அக்னி பகவான் ஏந்தி வருகின்றான். அப்படி அக்னி பகவான் ஏந்தி வரும் பொழுது இந்த தீப்பொறிகள் ஒரு குழந்தையாக மாற வேண்டும் என்றால்
அதற்கு ஒரு யாகத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு முடிவாக்கப்படுகிறது. இந்த யாகத்தை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சப்த ரிஷிகளை அழைக்கின்றார்கள். சப்த ரிஷிகள் வருகின்றார்கள் யாகம் நடத்துவதற்காக. அப்படி ரிஷிகள் வரும் பொழுது அந்த ரிஷி பத்தினிகளும் பின்னாலே வர்றாங்க. 7 பேர் வர்றாங்க, 7 பத்தினிகளும் பின்னாலே வர்றாங்க. இதை பார்க்கின்றான் அக்னி பகவான் ஆகப்பட்டவன். ஆஹா, அழகின்ற அழகு, இத்தனை பேர் இப்படி ஒரு அழகாக இருக்கின்றார்களே, அடைந்தால் இவர்களை அடைய வேண்டும் என்று அக்னி பகவானுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இதை அறிகின்றால் அவருடைய மனைவியாகப்பட்ட சுவாகா தேவி. அக்னி பகவானுடைய மனைவியாகப்பட்டவள் சுவாகா தேவி. இன்னைக்கு பாருங்க, ஓதுவார்கள் ஓதும்போது நினைச்சுவாங்க ஓம் சுவாக, ஓம் சுவாக, ஓம் சுவாகா அப்படின்வாங்க. இந்த சுவாகா தேவி என்ன பண்ணா தன்னுடைய கணவனுடைய மனநிலையை அறிகின்றாள். இன்னைக்கு பாருங்க, கிராமங்களிலோ எங்கேயோ ஒரு கணவனுடைய மனத்தில் என்ன தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பெண்ணாகப்பட்டவள் அறிந்து சொல்லி விடுவார். உடைய கணவன் என்ன ஆடையை உடுத்திருக்கின்றான், அவன் எங்கே சென்றிருக்கின்றான், அவன் எந்த வண்ணத்தில் ஆடை உடுத்திருக்கின்றான், மேல் சட்டை கீழ் கால் சட்டை எப்படி இருந்திருக்கான் என்று எப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி தன்னுடைய கணவனுடைய மனநிலையை அறியக்கூடிய தன்மை அந்த பெண்ணுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவரை அறிகின்றால், ஆஹா, நம்முடைய கணவனாகப்பட்டவர் தவறான எண்ணத்திலே ரிஷி பத்திரிகள் மேல ஆசைப்படுறாரு. இப்பதான் மன்மதன் அழிஞ்சார், அந்த மன்மதன் அழிந்தது மாதிரி நமது கணவன் அழிஞ்சு விடுவாரு என்னமோ ஏதோ அப்படி சொல்லி பயந்து அந்த பெண்ணாகப்பட்டவர் என்ன நினைக்கிறா, அந்த ரிஷி பத்திரியுடைய வடிவத்தை எடுக்கிறார். அந்த ரிஷி பத்திரியுடைய வடிவத்தை எடுத்தவ 6 பெண்களுடைய வடிவத்தை எடுத்துட்டா. ஆனா ஒரே ஒருத்தருடைய வடிவத்தை மட்டும் எடுக்க முடியாது. அது யாருன்னா அவள்தான் வசிஷ்டருடைய மனைவியாகப்பட்டார். அந்த ஒரு வடிவத்தை மட்டும் எடுக்க முடியாம 6 வடிவத்தை எடுத்தா மீண்டும் அக்னி பகவானோடு கூடினால். அதன் பிறகு அந்த யாகம் வளர்க்கப்பட்டது, அந்த நெருப்பு பொறிகளாகப்பட்டது வாயு பகவான ஒப்படைக்கப்பட்டது. இந்த வாயு பகவான் என்ன பண்ணாரு, அந்த நெருப்பின் தன்மையை தாங்க முடியாம அக்னி ஜுவாலையை பொறுக்க முடியாம என்ன பண்ணாரு, கங்கையில் சேர்க்கின்றார். அப்ப கங்காகப்பட்டவள் என்ன பண்ணா, அதனுடைய தன்மையை பொறுக்க முடியாம, வெப்பத்தன்மையை பொறுக்க முடியாம சரவணப்பைகளை கொண்டு வந்து விடுகின்றார். சரவணப்பைக்கு வரும் பொழுது அங்கு 6 தாமரை இலைகள் இருக்கிறது. அந்த 6 தாமரை இலைகளிலே ஆதி பராசக்தியாகப்பட்டவள் வந்து நீர்த்தவளைகளாக ஒட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, தாமரை இலையில அப்படி தண்ணியை தெளிச்சா ஒட்டி ஒட்டாம அப்படி பட்டு படாம இருக்கு, அப்படியே பளிங்கு போல அப்படி அந்த தண்ணியாகப்பட்டது. அப்ப இங்க நீராக இருக்குது ஆதி பராசக்தி. அப்ப ஒரு தீப்பிடிச்சு எரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அதை அணைக்கணும்னா யாரு வேணும், தண்ணீர் வேண்டும். அப்ப அங்கிருந்து நெருப்பு வருகின்றது, இங்கே தண்ணீர் இருக்கின்றது. இந்த நீரும் நெருப்பும் ஒன்றாக இணைகின்றது. 6 தாமரை இலைகளிலே 6 குழந்தைகள் உற்பத்தியாகும். அது இன்னொரு சூட்சம் இருக்கு சார். இந்த 6 குழந்தைகளை நான் பேசி முடிச்சா அப்ப நீங்க பேசுங்க. 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய 6 பேர் எடுத்து வளர்க்கிறாங்க. அதன் பிறகு 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி அணைக்கின்றால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய் அடிச்சக்கூடிய ஆதி பராசக்தி அவள் மாறி அம்மனாகப்பட்டது. அப்படி கட்டி அணைக்கும் பொழுது 6 ரூபமும் ஓர் ரூபமாக மாறுகிறது. இதுல முருகப்பெருமானுக்கு தாய் யாரு, தந்தை யாரு அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது சிவன நெற்றிக்கல்லிருந்து 6 தீப்பர்கள் வந்தது. அப்ப சிவன் தந்தையா, அதை அக்னி பகவான் ஏந்தி வந்தானே அந்த அக்னி பகவான் தந்தையா, அல்லது 7 முனிவர்கள் இங்கே வந்தார்கள் யாகம் நடத்துவதற்காக, அந்த முனிவர்கள் தந்தையா, இல்ல வாயு பகவான் ஏந்தி வந்தானே அந்த வாயு பகவான் தந்தையா, அதே மாதிரி ரிஷி பத்திரிகள் 7 பேர் வந்தாங்களே அந்த ரிஷி பத்திரிகள் 7 பேர் தாயா, இல்ல அக்னி பகவானுடைய மனைவியாகப்பட்ட சுவாகா தேவி வந்தாலே அந்த சுவாகா தேவி தாயா, இல்ல வாயு பகவானுடைய மனைவி தாயா, இல்லை கங்கை என்று சொல்ற பெண்ணாகப்பட்ட தாங்கி சென்றாலே அது கங்கை தாயா, இல்ல தாமரை இலைகளில் ஒட்டி கொண்டிருந்த ஆதிபராசக்தி தாயா, இல்ல 6 குழந்தைகளை எடுத்து வளர்த்தாலே கார்த்திகை பெண்கள் அவர்கள் தாயா, இல்ல 6 குழந்தைகள் ஒன்றாக கட்டி அணைத்தாலே ஆதிபராசக்தி அவள் தாயா என்று எண்ணி பார்க்கும் பொழுது முதல் சொன்னேன் 6 பெண்களுடைய வடிவத்தா ஒரே ஒருத்தி மட்டும் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய தன்மை. இப்ப தாரகாவனத்திற்கு சிவனாகப்பட்டவர் அந்த ரிஷியை பார்ப்பதற்காக நிர்வாண கோலத்தோடு வருகின்றார். அப்படி தாரகாவனத்திற்கு சிவன் வரும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே சிவனை பார்த்து
இப்படி ஒரு அழகா அப்படின்னு சொல்லி காம இச்சை கொண்டார்கள். ஆனால் இந்த வசிஷ்டனுடைய மனைவியாகப்பட்டவள் வந்திருப்பது சிவன் என்று அறிந்து கையெடுத்து வணங்கினாள். அதை பார்க்கின்றார் சிவனாகப்பட்டவர். பெண்ணே, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் என்னை பார்த்து காம இச்சை கொண்டார்கள். ஆனால் நீ ஒருத்தி வந்திருப்பது சிவன் என்று அறிந்து என்னை கையெடுத்து வணங்கிய காரணத்தினாலே இன்று முதல் நீ இந்த புவியுலகம் இருக்கும் வரைக்கும் அருந்ததி என்ற பெயரிலே நட்சத்திரமாக இருக்க கிடவது அப்படி சொல்லி சிவனாகப்பட்டவர் அந்த அருந்ததிக்கு நட்சத்திர பதவியை கொடுத்தார். அதனால அன்னைக்கு பாருங்க, திருமணம் முடித்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்கள் அம்மி மிதித்து அருந்ததியை பார்க்கின்றார்கள். அந்த அருந்ததியாகப்பட்டவர்கள் எந்நிலையும் தன்னிலை தவறாமல் கற்பனரியோடு அன்று சிவன் என்று அறிந்து கையெடுத்து வணங்கினாலே அதே போன்று பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்கள் தன்னுடைய கற்பின் தன்மை நிலையாட்ட வேண்டும் அப்படிங்கிற அருந்ததி எப்படி இருந்தாலும் அதே போன்று நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அம்மி மிதித்து அருந்ததியை பார்க்கின்றார்கள். அப்ப பாருங்க, இதுல முருகப்பெருமான் தன்னிச்சையாக பிறந்தாரா இல்ல சிவனும் சக்தியும் சேர்ந்து பிறந்தார்களா? நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துல இதுல தாய் யாரு தந்தை யாரு என்று எண்ணி பார்க்கும் பொழுது அகில உலகமும் அண்ட சராசரங்களும் சிவனுக்கும் சக்திக்குள்ளதான் அடக்கம். அதற்கு ஒரு காரணம், ஏன்னா அன்னைக்கு ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து நான் தான் சிவபெருமான் கொடுத்து அன்று ஒரு போட்டி ஏற்பட்டது. என்ன போட்டி? உலகத்தை முதல் சுற்றி எவர் வளர்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த கனி அப்படின்னு சொல்லி. அப்ப விநாயகப்பெருமான் என்ன பண்ணாரு? உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம் என்று சொன்னேன். தாய் தந்தரை சுற்றி வந்து அந்த கனியை பெற்றுக் கொண்டார். முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார், அவருக்கு கனி கிடைக்கல. இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அகில உலகமும் அண்ட சராசரங்களும் சிவனும் பார்வதியும் நிறைந்திருக்கிறார்கள், தாயும் தந்தையும் என்பதை எடுத்துக் காட்டுவதற்காக முருகப்பெருமான் உலகை சுற்றி வந்தார். ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணம் யாரு? ஒரு தாயும் தந்தையும். குழந்தை பிறந்த பூமியை பார்த்து அதுக்கு காரணம் யாரு? தாயும் தந்தையும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் விநாயகப்பெருமான் தாய் தந்தை சுற்றி வந்து இந்த கனியை பெற்றுக் கொண்டார். அப்ப தாய் தந்தை யாரு அப்படின்னா அகில உலகம் நிறைந்திருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் தான். இடையில எத்தனை பேரை வந்துட்டு போகலாம். நீங்க சொன்னதுல சிவனும் பார்வதியும் தான் தாயும் தந்தையும். வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளு. அதனாலதான் கேட்டேன். ஏன்னா நெற்றிக்கழில் தோற்றுவிக்கப்பட்டதால் சிவபெருமானுக்கு ஆணுக்கு பிறந்தவர் முருகப்பெருமான் சொல்கின்ற பொழுது அந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாக கூடியது ஆதிபராசக்தியுடைய கண்ணாயிற்றே. அப்படி என்று சொன்னால் அது ஆணுக்கு பெண்ணுக்கு பிறந்தவராயிற்று அப்படின்ற பொழுது எப்படியோ அந்த அக்னியை தாங்க முடியாது. கங்கையும் நீரே இல்லையா? அந்த கங்கையினாலும் கைப்பற்றிக் கொள்ள முடியாது. ஆமா, பெண்ணாக கூடிய நீராக கூடியவள், அவளாலும் பற்றிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் சரவண பொய்கை கூடிய அந்த நீரிலே இட்ட பொழுது நீங்க சொன்ன மாதிரி தாமரை இலையிலே ஒட்டியிருந்த நீராக கூடியது அதை தனித்துக் கொண்டதாக இருக்கின்ற பொழுது, ஏன்னா இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு, சூட்சமமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், ஒரு தாயினுடைய மடியிலிருந்து பிறருடைய கைக்கு சென்றது என்று சொன்னால் அந்த குழந்தையாக கூடியது தொடாது, அதாவது விழாது அழுது கொண்டே இருக்கும். ஆனா தன் தாயினுடைய கைக்கு வந்த பொழுது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அழுகை நின்றுவிடும். அதே போலத்தான் முருகப்பெருமானவரை எல்லோருடைய கையிலும் கொடுத்த பொழுது அந்த அக்னியாக கூடியது தனியவில்லை. ஆனால் தாயினுடைய அருகில் வந்த பொழுது, தாயினுடைய இருக்கைக்கு வந்த பொழுது அந்த குழந்தையினுடைய அந்த அக்னியாக கூடியது தணிக்கப்பட்டது என்று சொன்னால், நான் சொன்னது போலவே சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்தே முருகப்பெருமானுடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்மை. நீங்க சொன்னீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்லவே இல்ல. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றின சிவபெருமானுக்கு பிறந்தவர், அவர் சிவபெருமானுக்கு மட்டுமே சொந்தம், சக்திக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். விஷயம் ஏன்னா கேள்விகள் கேட்டாதான் அதற்குரிய பதில் கிடைக்கும், பகுத்தறிவு. ஆமா, அப்புறப்படுவர்கள் இப்ப கங்கையாகப்பட்டவள் சிவனுடைய மனைவி அப்படி சொல்றாங்க இல்லையா? சரி சொல்றாங்க, சிவனுக்கு மனைவி, அதனால் தலையில் கங்கை சடையில் சொல்லி, அது உண்மையா? கிடையாது. மனைவியா? என்ன காரணம்? காரணம் என்னவென்று சொன்னால் கங்கையாக கூடியவளுடைய ஆணவத்தை அழிப்பதற்காகத்தான் தன்னுடைய தலையிலே வைத்திருந்தார். எதற்கு அவளுடைய ஆணவம் வந்தது? என்ன காரணம்? அதுக்கு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த இடத்துல இங்கே 4 சகோதரர்களாக கூடியவர்கள் தன்னுடைய பகிர்தன் என்ன சொல்லக்கூடியவனுடைய அந்த அஸ்தியாக கூடியதை முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய அஸ்திகளை கரைக்க வேண்டும் என்ற பொழுது அதற்காக கங்கையாக கூடியவள் கரை புரண்டு வர வேண்டும் என்பதற்கு சகரபுத்திரராகப்பட்டவர்கள்
கேக்குறாங்க, வேணும்னு கேக்குறாங்க. இல்ல கேட்கல, சகரபுத்திரர்கள் செய்த ஒரு பாவம். என்ன பண்ணாங்க? கபிலமுனிவராகப்பட்ட யாகபுத்திரர் என்ன பண்ணாங்க? எரிஞ்சு சாப்பிட போயிடுறாங்க. அந்த குதிரையை வந்து இவங்க தேடிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இவர் இருக்காரு, அவருக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. எனக்கு தொந்தரவு கொடுத்த காரணத்தால நீங்க 1000 பேரும் சாக கிடக்கும் சாபத்தை கொடுக்குறாங்க. அப்ப முன்னோர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பாவத்தை போக்கணும் அப்படின்னா வரக்கூடிய சந்ததிகள் அதற்கான பலாவன், அதாவது அந்த பித்ரு தோஷத்தை போக்க வேண்டும். அதுக்கான காரணத்தை செய்ய வேண்டும். யாரும் செய்யல. அதனுடைய வழி வந்த அந்த பரம்பரையில வந்தவன் பகிரதாகப்பட்ட என்ன பண்ணா, அவர்களுடைய அந்த சாபத்திற்கு விமோசனம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக பிரம்மாவை நோக்கி தபம் புரிகிறார். பல 100,000 ஆண்டுகள் தபம் புரிகின்றான். அப்ப பிரம்மா என்ன பண்றாரு? கங்கை பாய்ந்தால் தான் அந்த அஸ்தி கரைக்க முடியும். கங்கை நீர் பட்ட உடனே அவருடைய பாவம் தீர்ந்து விடும், பித்ருதோஷம் போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன பண்ண, இதுக்கு என்ன வழிபடுது அப்படி சொல்லி கங்கையிட்டே கேட்கிறான். கங்கை தவம் இருந்து கேட்கும் பொழுது அவள் சொல்றா, வெண்ணுக்கும் வெப்புக்கும் அடங்காமல் நான் வருவேன். என்னை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அப்பேற்பட்ட ஒரு ஆளை நீ தேர்ந்தெடுத்து கொடுத்தாயானால் நான் வருகின்றேன் என்று சொன்னார். அடங்காம வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் என்ன பண்ண, திரும்ப பிரம்மாவை வேண்டுகிறான். பிரம்மா சொன்னார், சிவனை வேண்டுங்க அப்படின்னு. சிவனை வேண்டினார். சிவனாகப்பட்ட சொன்னார், என்னுடைய ஜடாமகுலத்தில் அடக்கி கால்பதிய விடுறேன் அப்படின்னு சொல்லி அடங்காமல் வந்து அந்த கங்கையை அடக்கி தன்னுடைய ஜடாமகுலத்திலிருந்து கீழே இறக்கினார். இடையிடையே பாத்தீங்கன்னா பாய்ந்து வருகிறார். அப்படி பாய்ந்து கால்பகுதி பாய்ந்து அப்பவும் வீரியமாக வருகிறார். அப்ப ஜனு என்று சொல்லி ஒரு முனிவனாகப்பட்ட கானகத்திலே தபம் செய்து தன்னுடைய காதின் வழியாக அந்த ஜலத்தை அடைத்து அப்படி கானகத்திலே தபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆர்ப்பரித்து கொண்டு வந்த அந்த வெள்ளமாக பிணமிடிச்சு அவருடைய ஆசிரமத்தையும் அவரையும் அடித்து சென்றார். அப்பத்தான் அவர் கோபப்பட்டு என்ன பண்ணாரு, உனக்கு இவ்வளவு ஆணவமா அகம்பாவமா என்று சொல்லி அடக்கி தன்னுடைய செவி வழியாக திரும்ப வந்து பாக்குறான். இட கங்கை பின்னால வந்தாலே காணமே அப்படி சொல்லி பகரன் தேடி பாக்குறான். அப்ப இந்த முனிவர் அடக்கியது அவருக்கு தெரிய வருகிற விஷயம். திரும்ப அவரிடம் கெஞ்சி, கிவி என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலே காதுன்னு பேர். அதனாலதான் அந்த முனிவருக்கு ஜான்கிவி என்று சொல்லக்கூடிய பெயர் உண்டு. ஆமா, அதனாலதான் ஜானவி அப்படிங்கிற பெயர்ல அந்த நதியாகப்பட்ட இடத்துல ஜான்கிவி அப்படின்னு மாறி வருகிறது. செவி வழியாக வெளியிட்டார். அதன் பிறகு அந்த தண்ணீரை, அதாவது கங்கை அப்படி வருகின்றால் பின்னாலே சகரபுத்திரர்களுக்கு அதன் பிறகு அந்த கங்கை நதி போய் பாய்ந்த உடனே மோட்சம் கிடைத்தது. அப்ப முன்னோர்களுக்காக பகிரதனாகப்பட்டவன் கங்கையை சிவபெருமான வேண்டிக் கொண்டு ஜடாமகடத்தில் இதற்கு. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, சிவனுக்கு 2 பெண்டாட்டி, அதனாலதான் ஜடையில தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காரு, மறைச்சு வச்சிருக்காரு, அப்படி உலக பேச்சு வழக்கு. ஆனா உண்மை என்ன, இதுதான் காரணம். அது மனைவி அல்ல, மனைவி பார்வதி மட்டுமே. ஏன்னா தன்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதியாக தன் மனைவிக்கு கொடுத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு பலம் இல்லை என்று சக்தி என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் பலவீனமானவராக விடுகிறார்கள், இருக்கா இல்லையா? அப்ப ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இல்லாது ஒரு பொழுதும் ஆண் இல்லாத கூட ஒரு பெண் வாழ்ந்து விட முடியும், ஆனால் பெண் இல்லாத ஆணால் வாழ முடியாது. இன்னொரு வகையில் யோசிக்க, என்ன வழி? சிவன் நீங்க கேட்டீங்களா, நெட்டுகள் அது அவன் கொடுத்த கண்ணு தானே அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதே சரிபாதிய உடம்புல கொடுத்திருக்காரு இல்லையா இடது பகுதியே. அப்ப சரிபாதி கொடுத்திருக்கும் பொழுது அந்த கங்கை அந்த பெண்ணோட அங்கேயும் தானே இருக்கு. அப்ப அவளுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? பார்வதிக்கு இருந்திருந்தால், மனைவியாக இருந்தால் பாதி இருக்கு இல்லையா? இந்த உடம்பு பாதி இருக்கும், அங்கேயும் கங்கை தானே இருக்கு, பாதி தானே இருக்கு. இங்கிட்டு பாதி, இந்த பக்கம் பாதி இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பெண்ணுக்கு தன்னுடைய சக்கராத்தியம் தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா அவள் அப்படி நினைக்கவில்லையே. அப்ப இல்லை. ஆனா எல்லாரும் ஏன்னா தன்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதி கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுத்திருக்கின்ற பொழுது பாத்தீங்க அப்படின்னா அங்கே சக்தியாக கூடியது அதாவது பிரிந்து விட்டால் என்று சொன்னால் ஒரு ஆண்மகனுக்கு பலம் என்பது கிடையாது. ஆனா ஒரு முடிவன் என்ன பண்ணாரு, சிவனையும் சக்தியும் பிரிச்சு பார்த்தான் இல்லையா? ஆமா, வண்டுருவம் எடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தான். சிவனுக்கு சக்தி இடையில கோடு போட்டு, பகுதியில கோடு போட்டு, வண்டு போட்டு வண்டாக துளைத்து முதுகு பொறுத்த நெஞ்சுபுறமா அப்படி வந்தான். அப்படி கோடு போட்டு வணங்கி வந்த காரணம் அதுக்கு திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலமாக என்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துலதான் ஏன்னா அன்னைக்கு பழைய இருக்கக்கூடிய சிலையே போகிறாப்பட்டு வடித்தார். ஆனா இன்னும் ஒரு சிலை திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதாக ஒரு செய்திகள் வருகிறது. இருக்கட்டும், எவ்வளவோ கருத்துக்கள் பேசலாம். இன்னைக்கு ஒரு என்னை வரும்போது ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க இல்லையா? ஆமா சார், அற்புதமான ஒரு வரவேற்பு, அருமையா பாடினீங்க, பாராட்டக்கூடிய விஷயம். என்ன பாடி வரவேற்பு கொடுத்தீங்க? ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாச சனகி நேச பாடுகின்றேன் பரந்தாமா
அதுல கல்லான பெண் கூட உள்ளாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே கல்லான பெண் கூட உள்ளாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே. அருமையா பாடுங்க. இந்த பாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சூசகமாக சொல்லி இருக்கிறார் பாட்டை இயற்றிய ஒரு கவிஞராகப்பட்டவர். கல்லான பெண் கூட பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே. அந்த கல்லான பெண் யாரு, எப்படி எழுந்து இந்த மண்மேலே வந்தா, அதுக்கான காரணம் என்ன? நீங்க தான் வரவேற்பு கொடுத்து பாடினீங்க, நான் பாடல. அதற்கான காரணம் என்ன? எங்க கெட்டிக்கார பிள்ளை எட்டு பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வரவேற்பு கொடுத்து பாட்டை பாடினா அந்த பாட்டை எழுதி வச்சிருக்கிறாங்க, நான் பாடுவேன். அம்மா நீங்க பாடுறது தவறுனால சொல்ல, எழுதி வச்சு பாடுனதான் கேட்கல. அதற்கான உட்கருத்து என்ன? அந்த பாட்டு அந்த கவிஞனாகப்படும் எதை சொல்லி அப்படி எழுதியிருக்கான்? நீங்க சொன்னது கல்லான பெண் யாரு, அவ எதுக்காக எப்படி மண்மேல வந்தா, என்ன காரணம்? நீங்க சொன்னது போல அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து. அப்ப அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஏன் கல்லு மேல காலை வச்சு எதுக்காக அங்கே மேலே பார்த்து அருந்ததியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கற்புக்கரசியாக கூடியவள். ஏன்னா எந்த தன்னுடைய பத்தினித்தன்மை மாறாது எவர் எந்த ரூபம் எடுத்தாலும் கூட முடியாத அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெண் யார் அப்படின்னா அது அருந்ததியாக கூடியவள். அருந்ததி மட்டுமல்லாது அருந்ததியுடைய கணவனாக கூடிய வசிஷ்டரும் பாத்தீங்க அப்படின்னா கற்புத்தன்மை மாறாத அவர் ஆண்மகனுக்கு உகந்தவர். ஒருவனுக்கே ஒருத்தின் மாதிரி ஒருத்திக்கு ஒருவனாக. அதனாலதான் பார்க்கின்ற பொழுது அருந்ததியும் வசிஷ்டரும் இருவருமே நட்சத்திரமாக காணப்பெறுவார்கள். அதனால மணமக்களாக கூடியவர்கள் நட்சத்திரத்தை பார்க்கும்படியாக முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இந்த அம்மி மேல கால வைக்கிறாங்கல்ல, அம்மிய சாமின்னு நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் குங்குமம் வச்சு தொட்டு கும்பிடுவோம். வெள்ளி செவ்வாய்னா இருக்கு ஒரு சில இடங்கள் அது இருக்கு, எல்லாமே மாறிடுச்சு இருக்கு. ஆனா உபயோகம் இல்லாம இருக்கு. ஆமா, அங்கங்க அப்படி அப்படியே கிடக்கு அம்மி உரல். ஆமா, அப்ப அந்த அம்மி மீது எதற்காக காலை வைக்க வேண்டும், ஒரு கல்லின் மீது எதற்காக காலை வைக்க வேண்டும் என்று சொன்னால், கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலே அப்படி என்று சொன்னால், கௌதமா முனிவர் என்று முனிவருடைய மனைவியாக கூடியவள் யாரு, அகலிய தேவியாக கூடியவள். இந்த அம்மாவனுடைய தோற்றமே பாத்தீங்கன்னா எப்படி ரம்பை மேனகை ஊர்வசியை போல மிக அழகானவள் யாரு, இந்த அகலியாக கூடியவள். இந்த அம்மா எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா, அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைகின்ற பொழுது அங்கே எது முதலாவதாக வருகிறதோ அந்த பொருள் எல்லாம் யாருக்கு சொந்தம், இந்திரனுக்கு சொந்தமாக கூடியது. அப்ப இந்திரனாக கூடியவனுக்கு அந்த கடலை கடையும் பொழுது வருகின்ற எல்லா பொருட்களுமே அவனுக்கு சொந்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்துலதான் அங்கே அசுரர்கள் பார்க்கறாங்க, என்ன எல்லாத்தையுமே இந்திரனை எடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் எடுக்கின்ற பொழுது ஒரு காயாக கூடியது மேல் நோக்கி வருகிறது. அந்த காயை எடுத்தார்கள், அவர்கள் கடித்தார்கள். கடித்த பொழுது அந்த சுரக்காயாக கூடியதை அசுரர்கள் வாய் வைத்து கடித்ததனால் அதற்கு பெயர் அசுரக்காயாக இருந்தது. இன்னைக்கு என்ன சொல்றோம், அதைத்தான் சுரக்கான்னு நம்ம எல்லாம் சொல்றோம். இன்னைக்கு சுரக்காய நல்ல விசேஷங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம், ஏதாவது கல்யாணம் காட்சியில சுரக்காயை பயன்படுத்த மாட்டோம். அசுர காரியங்கள் ஏதாவது உண்டான மட்டும்தான் அந்த சுரக்காயை பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அந்த தேவர்கள் கடித்த காய் அது அசுரக்காய். இன்னைக்கு நாள் வரைக்கும் அது சுரக்காயாக மாறி போனது. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான பெண்ணாக கூடியவள் கடல் மேலிருந்து வருகிறாள். பார்த்தார் யாரு, கௌதம முனிவர். ஆஹா, இவள் அல்லவோ பெண், எவ்வளவு அழகாக இருக்கிறாள், இவளை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஏற்கனவே இந்திரனாக கூடியவன் பெண் பித்தனாக கூடியவன், ஒரு பொம்பளையும் விட்டு வைக்க மாட்டான். இவ்வளவு அழகான அகலை தேவியை பார்க்கும் பொழுது விட்டு வைப்பானா, பார்க்கலாம். இல்ல, எனக்குத்தான் அவள் வேண்டும் என்று கேட்கிறார். இருவருக்கும் போட்டி வருகின்றது. யாருக்கு, கௌதமா முனிவருக்கும் அங்கே இந்திரனுக்கு போட்டி வருகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் ஒரு போட்டியை வைக்கிறார்கள். என்ன போட்டி, எவர் ஒருவர் 2 தலையும் 4 கால்களும் ஒரு வாளும் உள்ள மிருகத்தை கண்டு வருகிறீர்களோ, விலங்கினை கண்டு வருகிறீர்களோ, அவங்களுக்கு தான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்று போட்டி வைக்கப்படுகிறது. பார்த்தான் இந்திரன், அவசரவனுக்கு ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும் என்பது போல, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பது போல அவன் என்ன பண்ணா, அந்த விலங்கினை தேடிக்கொண்டு கிளம்பி சென்றான். அப்பொழுதுதான் அங்கே நாரதராக கூடியவர் கௌதம முனிவர் அழைத்து, ஏன்னா இவருக்கு அண்ணன் இல்லையா, அதனால அண்ணனுக்கு எப்படியாவது அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, அருகிலே சென்று பார்த்து வா,
நீ பார்க்கக்கூடிய காட்சி என்னவென்று உனக்கு தெரியும், அதை வந்து இவ்விடத்திலே நீ சொன்னால் போதும் என்ற பொழுது கௌதமா முனிவர் போய் பார்க்கிறார். அப்பொழுது நிறைமாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பசுவாக கூடியது தன் கன்றினை ஈன்றெடுக்கக்கூடிய தருவாயில அது கன்றை ஈன்றுகிறது. ஈன்றுகின்ற பொழுது அந்த பசுவினுடைய அந்த பின்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணினுடைய தலையையும் அந்த பசுவினுடைய தலையையும் 4 கால்களையும் ஒரு வாளையும் கண்டேன் என்று சொல்கிறார். அங்கே அகலிய தேவியாக கூடியவளை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. இருவரும் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நல்ல முறையாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே பார்க்கிறான் இந்திரன். தனக்கு கிடைக்காதவள் இந்த முனிவருக்கு கிடைக்கணுமா, இவளை ஒரு நாளாவது அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தவறான ஒரு எண்ணத்தோடு என்ன பண்றான், கௌதமா முனிவருடைய ஆசிரமத்தை நோக்கி போறான். யாரு, இந்திரே. போகின்ற பொழுது அங்கே கணவனும் மனைவி உறங்கிக் கொண்டிருக்கிற எப்படி உள்ளே போகலாம் என்று அதாவது யோசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு சேவல் கூவியது போல பொழுது விடுந்தது என்று சொன்னால் அங்கே கௌதம முனிவர் அதாவது ஆத்தங்கரை நோக்கி போய் விடுவார் என்ற எண்ணத்தோடு அங்க சேவலை போல் கூவல் இடுகிறான். அப்படி கூவல் இட்ட பொழுது அங்கே கௌதம முனிவர் பொழுது புலர்ந்தது என்று வெளியே செல்கிறார். அந்த நேரம் பார்த்து இவன் ஆசிரமத்துக்குள்ள போறான். போய் அகலி தேவியோடு உறங்குகிறான். இவரோ ஆற்றங்கரையின் அருகிலே போகின்ற பொழுது இன்னும் பொழுது புலரவில்லை. இது யாருடைய சூழ்ச்சி என்று தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்க்கின்ற பொழுது அங்கே இந்திரன் தன் மனைவியோடு கிடக்கின்றான். கோபத்தோட வராரு தன்னுடைய ஆசிரமத்துக்கு.